إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் பகல் காலங்களெல்லாம் நோன்பு நோற்றுவர்களாகவும் இரவில் அல்லாஹ்வை நின்று வணங்கியவர்களாகவும் இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய அத்துணை இபாதத்துகளையும் கபூல் செய்வானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை கட்டளையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நமக்கு முன் சென்ற எத்தனையோ நபிமார்கள் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியிருக்கின்றார்கள். அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அந்த நிஅமத்துகளை அதை கொண்டு நாம் பார்க்கும்போது நாம் அல்லாஹ்வுக்கு பல வழிகளில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் பல நபிமார்களுடைய வரலாற்றின் வாயிலாக நமக்கு சில பாடங்களை கற்பிக்கின்றார். உள்ளபடியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணற்ற பல அருட்கொடைகளை கொடுத்திருப்பான். உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இன்னும் பல அம்சங்களை பார்க்கும்போது அவனுக்கு பல அருட்கொடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அருட்கொடைகளுக்கெல்லாம் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றான் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. உதாரணமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, துர்ரியத மன் ஹமல்னா மஅ நூஹ் இன்னஹு கான அப்தன் ஷகூரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நன்றி செலுத்தும் அடியாராக இருந்தார். எப்படி? பல சோதனைகளுக்கு மத்தியில் ஃபஃபதஹ்னா அப்வாபஸ் ஸமாஇ பிமாஇன் முன்ஹமிர், வானத்தில் இருந்து மழை பொழிகின்றது, பூமி நீர் ஊற்றை பொங்குகிறது. இப்படியான பல சூழலில் அந்த சமூகம் அழிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 950 ஆண்டுகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க. இருந்தும் ஒரு சில குறைவான மக்களே அவருடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டும் அவர்களுடைய வாழ்க்கை கழித்தார்கள். பல இன்னல்களுக்கும் பல சோதனைகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். இறுதியில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதே போன்று
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அதை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், ஷாக்கிரல் லி அன்உமி இஜ்தபாஹு வஹதாஹு இலா ஸிராத்தில் முஸ்தகீம். அல்லாஹ்வுடைய அருட்கொடைக்கு நன்றி செலுத்துபவராக இப்ராஹிம் இருந்தார். அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டான், இன்னும் அவரை நேர்வழியில் செலுத்தினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதிர்கொண்ட சோதனையை நாம் பார்க்கும்போது அடிப்படையில் தந்தையிடமிருந்தே சோதனை. தந்தை சொல்கிறார் ஒரு கட்டத்தில், நீ செய்யக்கூடிய இந்த பிரச்சாரத்தை விட்டு விடுவேன் என்று சொன்னால் நான் உன்னை கல்லால் அடித்து கொன்று விடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தந்தையின் மூலமாக மிகப்பெரிய சோதனை. மக்களிடத்தில் சமுதாயத்தில் உண்மையான கொள்கையை சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கு மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அந்த சமூகமே சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை நெருப்பு குண்டத்தில் போட்டார்கள். இவை எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனையாக இருந்தது. இருப்பினும் அந்த நபி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார். ஷாக்கிரல் லி அன்உமி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராக இருந்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்தில் அவரை போன்று யாருமே ஆட்சி செய்யாத மிகப்பெரிய அரச பதவியை வகித்த மிகப்பெரிய ஆட்சியாளராக இருந்தவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களுக்கு முன் சென்ற சமூகமும் அவரை போன்று ஆட்சி செய்யவில்லை. அதே போன்று அவருக்கு பின்னாடி வரக்கூடியவர்களும் அவரை போன்று ஆட்சி செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை பெற்றிருந்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பறவைகளோடு பேசினாங்க, விலங்கினங்களோடு பேசினாங்க. அதே போன்று ஜின்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இவை எல்லாம் பெற்று மிகப்பெரிய அதிகார வர்க்கத்தில் இருந்தவர். அவர் எப்படி நன்றி சொல்கிறார், வகால ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலை. என் இறைவா, நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்துள்ள உன்னுடைய அருட்கொடைக்காக நான் நன்றி செலுத்தவும், நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நான் நன்மைகள் செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ அதிகாரத்தை வைத்து ஆட்சியை வைத்து அந்த நபி என்ன செய்யவில்லை, பெருமை அடிக்கலை. மாறாக அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை கொண்டு அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார் என்பதை பார்க்க முடிகின்றது. நாம் இந்த வரலாறுகளெல்லாம் நாம் பார்க்கும்போது உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அவங்களுக்கு தான் அதிகமான சோதனை வரும். ஆனால் இந்த லிஸ்ட்டை நாம் பார்க்கும்போது எல்லா நபிமார்களும் பல சோதனைகளை கடந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல் அடியார்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நின்று வணங்குவாங்க. எந்த அளவுக்கு நின்று வணங்குவாங்க, கால்கள் எல்லாம் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்கினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ஏன் கால் கெடுக்க கால் வீங்கும் அளவுக்கு நீங்கள் நின்று வணங்குகிறீர்கள்? அல்லாஹ் தான் உங்களுடைய முன் சென்ற பாவங்களையும் பின் சென்ற பாவங்களையும் மன்னித்து விட்டானே, பிறகு ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு சிரமப்படுறீர்கள்? ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அஃபலா அன் அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கக்கூடாதா? ஒரு மனிதனுக்கு கால் வீங்கும் அளவுக்கு நின்றார்கள் என்று சொன்னால் அந்த காலில் இரத்த ஓட்டமே இல்லாத அளவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நின்று தொழுகிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோமா இல்லையா, இரவு தொழுகையில் எந்த அளவுக்கு நம்ம நின்று தொழுகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு 12 நிமிஷம் ஆகிடும்னு சொன்னால் நமக்கு தொழுகையில் ஒரு சலிப்பு ஏற்படுகின்றது, தொழுகையில் ஒரு மாற்றல் ஏற்படுகின்றது. எந்த பள்ளியில் குறைவான நேரம் நின்று தொழுவார்கள் என்பதை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிக்கு போய் நம்ம தொழுகிறோமா இல்லையா? முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது, இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ் வ ஹுவ காதிஊஹும் வ இதா காமு இலஸ் ஸலாத்தி. முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? தொழுகையுடைய நேரம் வந்தால் தொழுகைக்கு நிற்கும் போது وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَى, அவங்க சோம்பேறிகளாக நிற்பார்கள். எங்க தொழுகையில்? எப்போ தொழுக முடியாது, ஏதோ ஒரு கடமைக்காக தொழுவார்கள். وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَى يُرَاءُونَ النَّاسَ وَلَا يَذْكُرُونَ اللَّهَ إِلَّا قَلِيلًا. அவர்கள்
மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள், இன்னும் அல்லாஹ்வை குறைவாகவே அவர்கள் திக்ர் செய்வார்கள். அப்போ நபியுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது முன் சென்ற பாவங்களையும் இனி வரக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னித்த அந்த நபி கால் கடுக்க நின்று தொழுதார்கள். ஒரு நாளைக்கு 100 முறை தௌபா செய்தார்கள். இவையெல்லாம் நம்ம பார்க்க முடிகின்றது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையை பெற்றிருந்தும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக அவர்கள் இருந்தார்கள். அதை போன்று பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான் நம்மளை பற்றி சொல்லும்போது, வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாதிக்கும், உங்களுடைய தாயுடைய வயிறுகளிலிருந்து நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்களாக இருந்த நிலையில் லா தஅலமூன ஷைஅ வஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதத லஅல்லக்கும் தஷ்குரூன், உன்னுடைய தாயுடைய வயிற்றில் நீ இருக்கும்போது ஒன்றுமே அறியாத நிலையில் நீ இருந்தாய். அல்லாஹ் உங்களை எப்படி வெளிப்படுத்துகின்றான்? உங்களுக்கு செவி புலனையும் பார்வையையும் இதயங்களையும் சிந்திக்கக்கூடிய இதயங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இதைக்கெல்லாம் கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி தருகின்றார். பிறக்கும் போது நமக்கு ஒன்றுமே தெரியாது. பிறந்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விதமான செவி புலங்களையும் பார்வைகளையும் நமக்கு தந்திருக்கின்றான். அதை கொண்டு நாம் சரியாக பயன்படுத்தி படைத்தவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய கடந்து வந்த பாதையை நமக்கு சொல்லி தருவாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் சில கடந்து வந்த பாதைகள் இருக்கும். அவர் வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைந்திருப்பார் என்று சொன்னால் அவர் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவதற்கு சிலர்கள் காரணமாக இருப்பார்கள். மனிதர்கள் சக மனிதர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றி கெட்டவர்களாக நாம் எப்போதும் இருக்கக்கூடாது. அப்போ ஒருவர் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் அடைஞ்சிட்டாரு, ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஒரு சிறிய சம்பவங்கள் இருக்கும். இவர் முன்னேறி வருவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். யாராவது ஒருவர், குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நம்முடைய பெற்றோர்களோ அதே போன்று நம்முடைய உடன்பிறவிகளோ உதவி செய்திருப்பாங்க. இவர் நல்ல நிலைக்கு வந்திருப்பார். அதுக்கப்புறம் என்ன செய்வார்? மாஷா அல்லாஹ் நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொறுப்பில் வந்திருப்பார். பொறுப்பில் வந்த பிறகு இவர் சொல்லுவார், இவரை யார் வார்த்தை எடுத்தாரோ அவர்கிட்ட போய் சொல்லுவார், நீங்கள் என்னுடைய படிப்புக்கு எவ்வளோ செலவழிச்சிங்க சொல்லுங்கள், நான் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இதுதான் நன்றி செலுத்துவதா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அவர் உங்களை உருவாக்கியிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் உங்களை உருவாக்கியதை போன்று நீங்கள் பல பேரை உருவாக்க வேண்டும். அதுதான் நன்றி. அல்லாஹ் தந்த ஃபதுலை நினைத்து நாம் அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும்? முதல்ல நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடந்து வந்த பாதை அல்லாஹ் சொல்கிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நபியே நீங்கள் அனாதையாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு புகலிடம் கொடுக்கவில்லையா? இதை எப்போ அல்லாஹ் சொல்கிறான்? அனாதையாக இருக்கும்போது சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் பெற்ற பிறகு அவங்களுக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில், மனைவி மகளோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பழைய வரலாற்றை பற்றி பேசுகின்றான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நபியே உம்மை அனாதையாக கண்டு உங்களுக்கு நாம் புகலிடம் அளிக்கவில்லையா? வவஜதக ضالன் ஃபஹதா, இன்னும் உம்மை வழியற்றவராக அவன் உன்னை நேர் வழியில் செலுத்தினான் அல்லவா? உங்களை நீங்கள் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அந்த மடமை காலத்தில் அந்த மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உங்களை தேர்வு செய்து உங்களுக்கு நேர்வழி அவன் தரவில்லையா? வவஜதக ஆயிலன் ஃபஅகுனா, அவன் உம்மை தேவை உடையவராக கண்டு உம்மை செல்வத்தால் தேவை இல்லாதவராக ஆக்கினான் அல்லவா? இப்படி நபியுடைய பழைய வரலாற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு ஞாபகப்படுத்துகின்றார். நபியே, நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு தந்தை இல்லை, நீங்கள் பிறந்த பிறகு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தாயும் இல்லை, சிறிய தந்தை அபூ தாலிபுடைய பராமரிப்பில் நீங்கள் வளர்ந்தீர்கள். அல்லாஹ் உங்களை தேர்வு செய்து அவன் உங்களை நல்வழிப்படுத்தி உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்தான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பற்றியான பழைய வரலாற்றை நினைவுபடுத்துகின்றான். இந்த ஆயத்துடைய இறுதியில் சொல்வான், வ அம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ்வை
உன்னை நினைவு கூறுவதிலும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகளை நீங்கள் பிறருக்கு அறிவித்து கொண்டே இருப்பீராக. அல்லாஹ் தந்த ஃபضலை நீங்கள் என்ன செய்யுங்க, பிறருக்கு நீங்கள் எடுத்து காட்டுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றார். அதே போன்று பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய ஆரம்ப கால பிரச்சாரத்தின் போது அதிகமான எதிர்ப்புகளை குறைஷிகளிடமிருந்து சந்தித்தார்கள். அதெல்லாம் நமக்கு தெரிந்த வரலாறு. எல்லா சூழலிலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு உற்ற நண்பனாக எல்லா நிலையிலும் ஒன்றாக இருந்தார்கள் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், எனக்கு யார் யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ என்னால் முடிந்தவரை அவங்களுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், பதிலுக்கு பல உபகாரம் நான் செய்து விட்டேன். ஆனால் எனக்கு இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் எனக்கு செய்த உபகாரத்துக்கு நிகராக என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த அபூபக்கருக்கு நீயே முழுமையாக கூலியை கொடுப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போது இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது சிலவைகளை நமக்காக உதவியர்களை, நம்மை நல்ல நிலையில் கொண்டு வந்தவர்களை நாம் நினைவுபடுத்த வேண்டும். அவர்களுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்துவது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய முக்கிய கடமையாக இருக்கின்றது. அதே போன்று பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று நமக்கு பல வழிகளில் சொல்லி தந்திருக்கின்றார். இந்த பெற்றோர்கள் நமக்கு செய்த அந்த உபகாரத்துக்கு ஈடாக நாம் அவர்களுக்கு செய்ய முடியுமான்னு சொன்னால் நிச்சயமாக முடியாது. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்த உபகாரத்தை போன்று மகன் பிள்ளைக்கு செய்ய முடியாது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த உபகாரத்தை போன்று பதிலுக்கு தன்னுடைய மகனோ மகளோ அந்த தாய்க்கு பரிகாரமாக எதுவும் செய்ய முடியாது. எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், وَاخْفِضْ لَهُمَا جَنَاحَ الذُّلِّ مِنَ الرَّحْمَةِ وَقُلْ رَبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا. யா அல்லாஹ், நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எங்களை எப்படி பரிவோடு நடத்தினார்களோ அதே போன்று இந்த இருவர்கள் மீதும் நீ பரிகாரம் காட்டு, இவர் மீது நீ அருள் புரிவாயாக என்று நம்ம என்ன செய்யணுமோ துவா செய்யணும் பெற்றோர்களுக்காக. என்னைக்காச்சும் பெற்றோர்களுக்கு நம்ம நன்றி செலுத்தியிருக்கின்றோமா? நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, இவர்களெல்லாம் முக்கிய காரணம். இன்றைய தினத்தில் நான் இந்த இடத்தில் நிற்பது, இந்த பதவி நான் வகிப்பது, என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னிலையில் அடைந்திருப்பது என்னுடைய பெற்றோர்கள் தான் காரணம் என்று பெற்றோர்கள் மனம் குளிர நம்முடைய செயல்பாடுகள் ஏதாவது இருந்திருக்கின்றதா? நிச்சயமாக இருக்காது. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அல்லாஹ் செய்கிறான், பெற்றோர்களுக்கு கட்டுப்பாடாக என்று சொல்கிறான். அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும்படியும் மார்க்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும்போது மட்டும்தான் அல்லாஹ் பெற்றோர்களுக்கு நீங்கள் எதிராக இருக்கணும், நீங்கள் என்ன செய்யணும், அதிலையும் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு செய்த உபகாரத்துக்கு நிகராக நீங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நாம் சரியான முறையில் நம்முடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோமா என்பது இந்த தருணத்தில் ஒரு கேள்விக்குறியாக நாம் கேள்விக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததை பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் இந்த நன்றியை பற்றி நமக்கு சொல்லித் தருவார். அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய கடைசி நாள், மௌத்தாவுடைய கடைசி நாள், அன்றைய நாளில் ஒரு மஜூசி சிறுவனால் குத்தப்பட்டு இரத்தம் வலிய அவர்கள் இருக்கிறாங்க. ஃபஜ்ருடைய நேரம், மரணித்து விடுவோம் என்று அவங்க நினைக்கிறாங்க. தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாங்க, மகனே, நீ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் போய் கேளு, என்னுடைய தந்தை உமர் மரணித்து விட்டால் உங்களுடைய வீட்டில் அடக்கம் செய்வதற்கு அனுமதி வேண்டும் என்று நீ கேட்டு வாருங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, மகன் போய் கேட்குறாங்க, என்னுடைய தந்தை அவர் மரணித்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் அடக்கம் செய்வதற்கு அனுமதி வேண்டும் என்று மகன் கேட்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனுடைய வரலாறு தனி. அப்போ என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த அடக்கம் செய்வதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. இந்த அனுமதி கொடுக்கப்பட்டதுடைய வரலாற்று பின்னணியை பார்க்கும்போது அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றியான அவதூறு செய்தி மதீனா மாநகரம் ஃபுல்லாக பரவிச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கற்புடைய பெண் அல்ல என்று கற்புக்கே பங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு செய்திகள் பரவக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஒரு கட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கக்கூடிய அந்த தருணத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்குறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபியே நீங்கள் பரிசுத்தமானவர்கள், அதே போன்று அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய குடும்பம், உங்களுடைய மனைவிமார்கள் அனைவரும் பரிசுத்தமானவர்கள். எனவே நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரியான ஆலோசனையை கொடுத்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளோ ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ஒரு செய்தியை நபிக்கு சொல்லும்போது அந்த வரலாற்று சம்பவத்தை, அதாவது அந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நினைவுபடுத்தி பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த மரணத்துக்கு பிறகு அடக்கம் செய்யக்கூடிய இந்த அனுமதியை அவர்கள் வழங்குகின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்ய முடிகின்றது, நாம் பார்க்க முடிகின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபகத்துக்கும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஃபதுலுக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கு தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவுடைய நாளில் ஜும்மா என்பது முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஒன்று. 2 ரக்காத்துகள் இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக நமக்கு இருக்கின்றது. மீதமுள்ள 2 ரக்காத்துகள் ஜும்மாவுடைய பயானை கேட்பதற்குண்டான நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகின்றார். யார் ஒருவர் ஒரு ஜும்மாவில் இமாம் பேசக்கூடிய உரையை முழுமையாக கேட்டு தொழுது விட்டு செல்வாரோ அடுத்த ஜும்மா வரைக்கும் அவருடைய சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது. அப்போ பள்ளிக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னு சொன்னால் யாருக்கிட்டையும் நம்ம பேசக்கூடாது. முதல் விஷயம், பக்கத்தில் ஒருத்தர் தூங்குறாரு என்று சொன்னால் அவரை தட்டி விட்டு நீங்கள் எழுந்திரிச்சு போங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் ஜும்மாவுடைய நன்மை இழந்துருவோம். எப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மண் தரையாக தான் இருந்தது. அப்போ சில தோழர்கள் என்ன செய்வாங்க, சின்ன கற்கள் எடுத்து கையில் வச்சு சும்மா விளையாடிட்டு இருப்பாங்க. அதாவது நபி பேசுகிறத கவனிச்சிட்டு இருப்பாங்க, கை என்ன செய்யும், சும்மா விளையாடிட்டு இருக்கும். இப்படி செய்தாலும் கூட நீங்கள் ஜும்மாவுடைய நன்மையை இழந்து விடுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் முதல்ல சஃப்பை சரியாக உட்கார்ந்து சொல்லப்படக்கூடிய செய்தியை நீங்கள் சரியாக கேளுங்க. ஒரு கடமைக்கான செய்யக்கூடாது, ஜும்மாவுக்கு நம்ம வரக்கூடாது. சுவர் ஓரமாக உட்காந்துட்டு 4 பேருக்கு மத்தியில் பேசிட்டு ஏதோ 2 ரக்காத்தை தொழுதுட்டு போனோன்னு சொன்னால் ஜும்மாவுடைய ஃபாய்தா சுத்தமாக நமக்கு கிடைக்காது. அப்போ ஜும்மா தொழுத நன்மை முழுவதும் நாம் எழுந்து விடுவோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த பள்ளியில் மேல்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் சஃப்பை சரியாக அரேஞ்ச் பண்ணி என்ன செய்யுங்க, உட்காருங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உட்காராதீங்க. சஃப்பு என்பது நமக்கு தொழுகைக்கு உண்டான ஒரு சரியான ஒரு முறை. அது ஜும்மாவுடைய பிரசங்கத்தின் போதும் நீங்கள் சஃப்பில் சரியாக அமர்ந்திருக்க வேண்டும். அதுதான் சரியான ஒரு தர்த்தீபாகும். எனவே இந்த சகோதரர்கள் என்ன செய்ய, இதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு சரியான முறையுடைய வரிசை அமைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்லி காட்டுகின்றான் சூரத்துல் இப்ராஹீமில், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். யார் ஒருவர்
அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவாரோ அது அவருக்கு நன்மையாக ஆகிவிடுகின்றது. லஅஸீதன்னகும், யார் ஒருவர் அதை நன்றி மறுக்கிறாரோ, நன்றி செலுத்த மறுக்கிறாரோ, அவருக்கு இன்ன அதாபி லஷதீத், அல்லாஹ்வுடைய அதாப் கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்போ அல்லாஹ் தந்த நிஅமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் நினைத்து பார்க்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் எனக்கு என்ன ஒவ்வொன்றா பெரிய பிரச்சனையாக இருக்குது, அங்கே போனால் பிரச்சனை, இங்கே போனால் பிரச்சனை, பல டென்ஷன் இருக்குது எனக்கு. அப்போ அல்லாஹ் தந்த ஃபضல் எல்லாம் என்ன செய்யப்படுகின்றது? அங்கு மறக்கடிக்கப்படுகின்றது. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த ஃபضலை நாம் நினைத்தால் அல்ஹம்துலில்லாஹ், நான் வாழக்கூடிய வாழ்க்கை ராஹத்தான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் என்பதை நாம் அந்த தருணத்தின் நினைவு பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, தொடர்ந்து பாருங்கள், உடல் ஆரோக்கியம். இந்த உடல் ஆரோக்கியம் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஃபضல். இந்த ஃபضலுக்காக நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு நாளும் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நான் மரணிக்கும் வரைக்கும் இந்த உடல் ஆரோக்கியத்தை தான். இந்த உடல் ஆரோக்கியத்தை கொண்டு நாம் அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று பாருங்கள், நம்முடைய குடும்பத்திலிருந்து வர வேண்டும். நம்முடைய மனைவிக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். மனைவி கணவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றார் என்றால் நம்ம சொல்லிக்கின்றோமா? நாம் சாப்பிடக்கூடிய உணவு அல்ஹம்துலில்லாஹ், உன்னுடைய கைப்பக்குவத்தால் இன்றைக்கு என்னுடைய வயிறு நிரம்பியது, என்னுடைய நாவுக்கு ருசியான சாப்பாடாக இருந்தது. சாப்பாடு எப்படி இருந்துன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பரவாயில்ல, இது மட்டும் கொஞ்சம் குறைபாடுன்னு சொல்லுவோமா இல்லையா? என்றைக்காவது நம்ம நமக்காக உபகாரம் செய்தவர்களுக்கு, நம்முடைய மனைவிக்கோ நம்முடைய பெற்றோருக்கோ ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சொல்லியிருக்கின்றோமா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்லி முடிவு கோருகின்றேன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார். இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஓத வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் நமக்கு தெரிந்த துஆ, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதிலும், அதாவது திக்ர் செய்வதிலும், உனக்கு நன்றி செலுத்துவதிலும், மூன்றாவதாக உன்னை சிறந்த முறையில் வணங்குவதிலும் யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாயா. மிகவும் ஆழமான கருத்துடைய ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது என்று நாம் பார்க்க முடிகின்றது. பாருங்கள், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். முதல்ல கல்பு, அல்லாஹ் தான் இதை கொடுத்தான், அல்லாஹ் தான் இதை எனக்கு நாடியிருக்கின்றான், அல்லாஹ் நாடியது இவை எல்லாம் ஹைராக அமையும் என்று உள்ளம் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதயம். இரண்டாவது என்ன? நம்முடைய லிசான், நாக்கு. ஒவ்வொரு அருட்கொடையும் நாம் அனுபவிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை நம்ம இடத்தில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஒரு ஹுஸ்னி இபாதத்திக், நம்முடைய செயல்பாடுகள், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்முடைய நடத்தைகள், இவை எல்லாம் அல்லாஹ்வுக்கு விரும்பத்தக்கதாக, அல்லாஹ் விரும்பும் வழியில் நாம் ஆக்கிக் கொள்வது. இந்த மூன்றாவது விஷயம் தான் முக்கியமான அம்சம். நம்முடைய லைஃப் ஸ்டைல் நல்லா இருந்தால் தான் நம்முடைய அமல்கள் சரியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கோளாறுகள் இருந்தால் அவனுடைய அமலில் பல குறைபாடுகளை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்போ அல்லாஹ்வை அழகான முறையில் வணங்குவதற்கு நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் விரும்பும் வழியில் நாம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கக்கூடிய அடியார்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அப்படியான அடியார்களுக்கு அல்லாஹ் நாள மறுமையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கின்றான். அந்த வெற்றி சாதாரணமான வெற்றி அல்ல. ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, திடமான உறுதியான வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, யார் ஒருவர் இந்த உலகில் வாழும்போது அவன் விரும்பிய வழியை தன்னுடைய வாழ்க்கை அமைக்கின்றாரோ,
மனோ இச்சையின்படி வாழ்க்கை அமைக்காமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததுக்காக அந்த அடிப்படை தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கும் போது அந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கின்றான். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டமாகும், நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாகும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாள மறுமையில் சொர்க்கத்தை அடையக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.